20ஆம் நூற்றாண்டுல நைஜீரியாவில் வாழ்ந்த ஜோசப் பெபலோலா என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், ஒரு நாள் 17 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய நபர். 17 மணி நேரம் 19 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய நபர். ஒரு வருஷத்துல 3 முறையாக 40 நாட்கள் உபவாசம் இருப்பார். 3 முறையாக 40 நாட்கள் ஒரு வருஷத்துல உபவாசிப்பார். இந்நேரமும் ஒரு மலையில முட்டி போட்டு ஜெபித்து 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 தேவ பிரசன்னத்தை சுமந்து வாழ்ந்த ஒரு மனிதனாய் அந்த மனுஷன் காணப்பட்டார். அல்லேலூயா. நீ தேவ பிரசன்னத்தை சுமக்கிற மனிதனா இருப்பாயானால் உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புத அடையாளங்களை நிச்சயமா காட்டுவார். அவ்வளவு உபவாசம், ஜெபம். ஒரு முறை மலையிலிருந்து உபவாசித்து ஜெபித்து மலைக்கு கீழே வந்த உடனே ஒரு செத்த குழந்தைய ஒரு அம்மா அப்படி தூக்கிட்டு வந்தாங்க. ஜோசப் பெபலோலா கையில கொடுத்தாங்க. ஐயா, என் பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை அப்படி ஏந்தி இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்த உடனே அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுந்தது. உயிரோடு கூட எழுந்தது. அந்த ஒரு அற்புதம் அந்த நைஜீரியா தேசம் எங்கிலும் பெபலோலாஸ் ரிவைவல் என்று சொல்லப்பட்டு பெரிய ரிவைவலே வந்துடுச்சு, எழுப்புதலே வந்துடுச்சு. பெபலோலாஸ் ரிவைவல். ஒரு குழந்தைய உயிரோடு எழுப்புது நிமித்தம் நைஜீரியாவில் ஒரு எழுப்புதல் உண்டாச்சு. ஜனங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க? தேசத்துல இருக்கிற அவ்வளவு ஜனங்கள் அந்த மனிதனை தேடி வந்தார்களாம். அவர் ஒவ்வொரு தலையில கை வைத்து அற்புத அடையாளங்கள் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல ஜனங்களுக்காக ஜெபிக்க முடியல. லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறத பார்த்து அந்த மனிதர் பக்கத்துல ஓடிக்கொண்டிருந்த ஒரு நதியை போய் தொட்டு ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த நதி உமது வல்லமையாய் மாறட்டும், உமது சுகமாக்குகிற வல்லமை இந்த நதியில பாய்வதாக என்று சொல்லி அவர் இந்த நதியை தொட்டு ஜெபிக்க ஜனங்க கிட்ட சொன்னார், போய் அந்த நதியின் தண்ணீரை குடிங்க, உங்க வியாதிகள் எல்லாம் குணமாயிடும். ஜனங்க ஓடி போய் அந்த நதியின் தண்ணீரை குடிச்சாங்க. குடிச்ச ஒவ்வொருவரும் வியாதியிலிருந்து குணமாக்கப்பட்டார்கள். ஹிஸ்டரி, சரித்திரம் இது. 3 மாதத்தில் அந்த நதியின் தண்ணீரை வற்றி போச்சு. எல்லாத்தையும் ஜனங்க குடிச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அங்க இருந்த மணலை வீட்டுக்கு கொண்டு போய் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களாம். அவ்வளவு அற்புதம் ஒரு மனிதனுடைய ஜெபத்தினால். ஒரு முறை அந்த ஒரு காட்டுவாசி இன மக்கள் ஒரு பெரிய மரத்தை, இந்த மரம் தான் எங்க தெய்வம், இந்த மரம் தான் நாங்க மாந்திரிகம் செய்கிற சக்தி எங்களுக்கு கொடுக்கிறதுன்னு சொல்லி அந்த ஒரு பெரிய மரத்தை தெய்வமா நம்பி இருந்தாங்க. அந்த கூட்டத்தை மந்திரவாதிகளை சவால் விட்டு ஜோசப் பெபலோலா தனி நபரா இந்த காட்டுக்குள்ள நடந்து போனார். இந்த மந்திரவாதிகளை பார்த்து சொன்னாரு, கொஞ்ச நேரத்துல இந்த மரத்தை ஆண்டவர் கொளுத்தி போடுவார். சவால் விட்டார். எலியாவை போல, உங்களால முடிஞ்சா உங்க மந்திர சக்தியை பயன்படுத்தி என்ன கொல்லு, செஞ்சு பாருன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டார். அவங்க எல்லாம் கூடி பன்றிய ஆட்டெல்லாம் வெட்டி ரத்தத்தை சிந்தி மந்திரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இவரை ஒண்ணுமே செய்ய முடியல. கடைசியா எழுந்து நின்றார். வானத்துக்கு நேரா கையை உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் அந்த மரம் இப்போது எரிந்து போகட்டும் சொன்னார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த மரத்தை அப்படியே எரிச்சு போட்டுடுச்சு. 20ஆம் நூற்றாண்டின் எலியா என்று ஜோசப் பெபலோலா அழைக்கப்பட்டார். அவ்வளவு தேவ மகிமை எங்கிருந்து வந்தது சிஸ்டர்? அவர் ஜெபிக்கிற மனிதன், உபவாசிக்கிற மனிதன். என் நேரமும் ஆண்டவரோடு உபவாசித்து மன்றாடி அழுது புலம்பி தேவனுடைய வல்லமையில நிரம்பி இருந்த ஒரு மனிதனா இருந்தபடினால தான் அசாத்தியங்களை செய்ய முடிஞ்சது, பிசாசுகளை எதிர்க்க முடிஞ்சது, மந்திரவாதிகளை முறியடிக்க முடிந்தது, வானத்திலிருந்து அக்கினியை இறங்கி வர பண்ணி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்ட முடிந்தது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசித்து ஜெபிக்கணும். உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்துல வல்லமை இருக்குது சிஸ்டர். தானியேல் உபவாசித்து ஜெபிக்கும் போது என்ன வயசு? 85 வயசு. 85 வயசுல 21 நாட்கள் உபவாசிக்கிறார். சிஸ்டர், சும்மா கிடையாது. ஒரு தேவ மனிதனா இருக்கணும்னா நீ உன்னை கொண்டு தேவன் அசாத்தியங்களை செய்யணும், அற்புத அடையாளங்கள் உன் வாழ்க்கையில வெளிப்படணும்னா நீ உபவாசம் என்கிற தேவனுடைய வல்லமையான ஆயுதத்தை கையில எடுத்துப்பார். நான் சொல்றேன், உன் குடும்பம் தலைகீழ மாறிடும் சிஸ்டர், தலைகீழ மாறிடும்.
உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, உன் பிள்ளைகள் பெரிய மாற்றத்துக்குள்ள கடந்து போயிடுவார்கள். ஏன்? தேவ தூதர்கள் ஒத்தாசை வரும், தேவன் ஒத்தாசை செய்ய இறங்குவார். உன் கிச்சனை க்ளோஸ் பண்ணு, கிச்சனை லாக் பண்ணுங்க, உபவாசம் இருங்க. அடுத்த டிசம்பருக்குள்ள எப்படியாவது ஒரு 3 நாளாவது ஆண்டவரோடு தனித்திரு. கிச்சனை க்ளோஸ் பண்ணுங்க சிஸ்டர். டிசம்பர் வருது, எங்க போய் எந்த துணி வாங்கலாம், எந்த பலகாரம் செய்யலாம், இந்த வாட்டி என்ன செய்யலாம், போன முறை கலகலா செஞ்சோம், ரோஸ் குக்கி செஞ்சோம், இந்த முறை என்ன செய்யலாம், இதெல்லாம் தூக்கி குப்பை தொட்டில போட்டுட்டு எவ்வளவு நாள் உபவாசிக்கலாம்? ஆண்டவர்கிட்ட இந்த உபவாசத்துல எதை கேட்கலாம்? அடுத்த வருடம் நம்முடைய வாழ்க்கைக்கான காரியங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன, வாக்குத்தத்தங்கள் என்ன, அடுத்த வருஷம் ஆண்டவர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க போகிறார், நான் என்ன மாதிரி ஊழியம், இப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் நீ செய்வாயானால் நான் சொல்றேன், வருகிற 2025 மகிமை நிறைந்த ஆண்டாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும்.